சிறு குறு தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜா உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனது தந்தையை நெல்லை அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். மருத்துவமனையில் விடிய விடிய தங்கியிருந்து தந்தையின் சிகிச்சையை நேரில் கண்காணித்த அமைச்சரின் இந்த முன்மாதிரி செயல் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் நாகராஜன். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்கலாம். சமீபத்தில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர், அதாவது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைத்த பிறகு அதன் அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த அருண்குமார் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் கூறும்போது அரசு ஊழியர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கூட தங்கள் உடல் பரிசோதனை, சிகிச்சை மற்றும் தங்கள் உறவினர்களுக்கான சிகிச்சை கூட அரசு மருத்துவமனை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு தெரிவித்திருந்தார். அது ஒரு வேண்டுகோளாக கூட வைத்திருந்தார். ஆனால் இந்த நிலையில் தான் தற்பொழுது சிறு குறு தொழில்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய மதன் ராஜா அவர்கள், அதாவது ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்றவர் மதன் ராஜா. அவர் சிறு குறு தொழில்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரது தந்தை பெருமாள் உடல்நலக் குறைவு காரணமாக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ஆனால் அவருக்கு மேல் சிகிச்சை தேவைப்பட்டது. இதன் காரணமாக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார். திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் மத்திய மாநில அரசுகளின் கூட்டமைப்பில் ஒரு 150 கோடி செலவில் பல்நோக்கு அரசு மருத்துவமனை மிகவும் பிரபலமான ஒரு சிறப்பான ஒரு மருத்துவமனையாக இருக்கிறது. ஏனென்றால் மதுரைக்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கையாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, வசதி இருக்கிறது. அது மட்டும் இல்லாத 1500 படுக்கைகள் பழைய மருத்துவமனையிலும் புதிய மருத்துவமனையிலும் 800க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை இது. இப்பேற்பட்ட மருத்துவமனையில் அமைச்சரே தனது தந்தையை சேர்த்து, தனது உடல்நலக் குறைவு காரணமாக அவரை சேர்த்து இரவு முழுக்க அவரோடு இருந்து கவனித்து டாக்டர்களிடம் கேட்டு அவர்களும் ஆலோசனை கொடுத்து அவருக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கினார்கள். இந்த செயல்பாடு கண்டிப்பாக ஒரு முன்மாதிரியான ஒரு உதாரணம் என்று மக்கள் மத்தியில் பாராட்ட பெற்றிருக்கிறது. ஒரு அமைச்சரே தனது தந்தையை அரசு மருத்துவமனையை சேர்த்து சிகிச்சை பெறுவது என்பது தற்பொழுதுதான் நடந்திருக்கிறது. எனவே இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற விஷயங்கள், இது போன்ற ஒரு முன்னுதாரணங்கள் இனிமேலும் தொடர வேண்டும். அரசு ஊழியர்கள், அரசு நிர்வாகிகள், கட்சி சார்ந்த நிர்வாகிகளாகட்டும், தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுமே தங்களது உறவினர்களுக்கும் தங்களுக்கும் தேவையான எந்த மருத்துவ பரிசோதனைகளையும் தேவைகளையும் அரசு மருத்துவமனையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அமைச்சரின் வேண்டுகோளுக்கு ஏற்பவே தற்பொழுது அமைச்சரே, அது சார்ந்த துறை சார்ந்த மற்றொரு துறை சார்ந்த அமைச்சர், சிறு குறு தொழில்துறை சார்ந்த அமைச்சரே தனது தந்தையை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருவது என்பது தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.